குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு ஸ்ட்ரக் ஆன் யூ எபிசோட் நம்ம 9க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும். அது என்னன்னா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு, அது எவ்வளோ நாள்லாம் எனக்கு சொல்ல தெரியல, ஒரு கொஞ்ச நாளைக்கு நான் ஒன் ஷாட் தான் போடலான்ட்டு பிளானில் இருக்கேன். ஏண்டா நானும் சேனலில் க்ரோ பண்ணணும் இல்லையா? சும்மா இப்படி இருந்துட்டு இருக்கேலாதே. ஸோ அதுக்காக உங்கள் எல்லாரோட ஒத்துழைப்பையும் நாடி நிற்கிறேன். நான் எஃப்எஃப்ல கொடுக்குற எஃபர்ட்டை கொஞ்சம் குறைச்சிட்டு ஒன் ஷாட்டு நிறைய போடலான்ற ஒரு பிளானில் தான் இருக்கேன். ஸோ அதுக்காக இப்போ எஃப்எஃப்லாம் வரவே வராது, துண்டாக வராது அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். வரும், இடைக்கல வரும். நீங்கள் தான் நான் புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அக்கா ப்ளீஸ் விஎஃப்எஃப், அக்கா ப்ளீஸ் ஜேகேஎஃப்எஃப் போடுங்க. அதுக்கு பதிலாக அக்கா ப்ளீஸ் ஒன் ஷாட் போடுங்கன்னு கேட்டால் கொஞ்ச நாளைக்கு நான் போடுவேன். ஏண்டா இப்போதைக்கு அதான் பிளான். ஸோ வெயிட் பண்ணுங்கள், போடுவேன். இப்போ எஃப்எஃப் துண்டா போட மாட்டேன்லாம் கிடையாது, போடுவேன். பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஓகேயா? ஹாப்பி? ஓகே, அப்போ சரி வாங்க இன்றைக்கி நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். போன பாட்டு எப்படி முடிச்சிருந்தேன்னா, நீங்கள் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டை வந்திருப்பீங்க, உங்கள் ஃபேமிலி உங்கள் பார்க்க வந்திருப்பாங்க. நீங்கள் அவங்க கூட இருந்து பேசிகிட்டு இருக்க ஜேகே மேலே போயிருப்பான். அப்போ உங்கள் அம்மா தான் சொல்கிறா, ரேச்சல் வந்திருக்கா, ஆல்ரெடி உங்கள் ரூமில் தான் இருக்கான்னு. ரொம்ப பயத்தில் நீங்கள் மேலே ஓடுறீங்க. இந்த ஜங்குக் வேறு அங்கே தான் இருக்கான். ஸோ வேகமாக போய் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. அதோட தான் ஸ்டாப் பண்ணேன். இப்போ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கண்டினியூஸாக பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். அங்கே ஜங்குக்கும் ரேச்சலும் அவன் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அக்கா, ஹே ரேச்சல் அப்படின்னு போய் எவ்வளோ ஹக் பண்ணிக்கிறீங்க. அக்கா என்னக்கா, என்ன ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்க? நீங்கள் அவளை இழுத்து உங்கள் பின்னாடி வச்சுக்கிறீங்க. ஹே ரேச்சல், உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஒன்றும் இல்லை தானே? இங்கேயே வந்த, என்ன பண்ணிகிட்டு இருந்த? அக்கா ஏன் இவ்வளோ கேள்வி கேட்குற? நானும் மாமா உட்காந்து அவரோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். மாமா செம்ம ஜாலி டைப்க்கா. நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க, அவன் உங்களை பார்த்து ஸ்மித் பண்ணுறான். ரேச்சல் நீ முதல்ல கீழே போ, அம்மா தேடிட்டுருக்காங்க. ஏங்க்கா என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நீ கீழே போ முதல்ல. அக்கா நீயும் வாக்கா, உன்கிட்ட நான் நிறைய பேசணும். வாரேன்டி வாரேன், நீ முன்னாடி போ, நான் இதை வந்துடுறேன். சரிக்கா சீக்கிரம் வந்துரு அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போகிறா. டோர் க்ளோஸ் ஆனதும் உங்கள் ஃபேஸ் அப்படியே மாறுது. ஜேகே பார்த்து முறைக்கிறீங்க. என்னடி உன் தங்கச்சி ஏதாவது பண்ணிடுவேன்னு பயந்துட்டு போலே? பரவாயில்ல, நல்லா தான் பயப்படுற ஜங்கு. ஒன்றும் பயப்படாத. நீ ஏதாவது ஏடை கூட பண்ணாதான் உன் தங்கச்சிகளை டச் பண்ணுவேன். நீ அழகா சமத்தா நான் சொல்கிறத கேட்டுட்டு மூடிக்கிட்டு இருந்தேன்னா உன் தங்கச்சிங்களுக்கு ஒன்றும் ஆகாது, புரிஞ்சுதா? அப்படின்னு உங்கள் சீக்ஸில் தட்டிட்டு அவன் ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறான். உங்களுக்கு செம்ம கோவம் வருது, பல்ல கடிச்சிட்டு நிற்கிறீங்க. இப்போது நெக்ஸ்ட் சீனில் ஜேகே அம்மா அப்பா எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகே ரொம்ப நல்லா பேசுகிறான், கொஞ்சம் கூட அவன் மேல் டவுட்டே வரல. விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறான் அவங்கள. இந்த பக்கம் ரேச்சல் உங்களை விடுற மாதிரியே இல்லை, எங்கே போனாலும் பின்னாடியே வந்துட்டுருக்கா. அக்கான்னு ஆரம்பித்தவ தான், இன்னும் முடியலை. ஆக்சுவலி இதெல்லாம் நீங்கள் இவ்வளோ நாளாக ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி இவ கூட இருந்து பேசிகிட்டு இருக்குது சந்தோஷமாக இருக்குது. டைம் போகிறதே தெரியல. நீங்கள் கிச்சனில் குக் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவள் அந்த பிளேட்டில் உட்காந்து கதையாக பேசிகிட்டு இருக்கா. அப்போது உங்கள் அம்மா உள்ளே வராங்க. ஹே ரேச்சல், போதும் பேசினதெல்லாம் போதும், போ. உங்கள் அப்பா அங்கே இருக்காரு, போய் அவர் கூட இருப்போ. மா போங்கம்மா, இப்போ தான் அக்கா கூட பேசவே ஸ்டார்ட் பண்ணேன், நான் நிறைய கதைக்கணும். ஏய் கதைச்சதெல்லாம் போதும், நீ போ, அங்கே போ. உன் மாமா கூட அங்கே தான் இருக்காரு. என்னது, மாமா அங்கே தான் இருக்காரா? ஓகே பாய், நான் மாமா கூட பேச போகிறேன். அவள் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக போகிறத பார்த்து உங்களுக்கு லைட்டாக பயமாக இருக்குது. சரி அப்பாவும் அங்கே தானே இருக்காருன்ட்டு விட்டுடுறீங்க. ஹேய் என்னடி பண்ணுற? எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிடுச்சுதாம்மா. சூப்பர், இப்போல்லாம் நல்லா சமைக்க கற்றுக்கிட்டடி.
எல்லா கிரெடிட்ஸும் ஜேகேக்கு தான். நீங்கள் ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்புறம் வயன், அம்மா உன்கிட்ட ஒன்று கேட்கணுமே. கேளுங்கம்மா. நீ மாப்பிள்ளை கூட சந்தோஷமாக தானே இருக்க? என்னம்மா ஏன் திடீர்னு இப்படி கேட்குற? இல்லடி ஒன்றும் இல்லை, நான் சாதாரணமாக தான் கேட்குறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? எதுவும் இருந்தால் அம்மா கிட்ட சொல்லடி. என்னென்னம்மா சொல்லுவேன், என்னன்னு சொல்லுவேன்? நான் இங்கே தினமும் நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேனே, அது சொல்லவா? இல்லை இவனோட அண்ணா தான் ஜேகே, அது சொல்லவா? அவர் ரிவர்ஸ் எடுக்கத்தானே மேரேஜ் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லவா? இல்லை தினம் என்னை சித்திரவதைப்படுத்துறாரு, அதை சொல்லவா? தங்கச்சிக்களை வச்சு மிரட்டுறானே, அதை சொல்லவா? இல்லை ரியா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளே, அதை சொல்லவா? என்ன தினமா சொல்லுவேன் நான் உன்கிட்ட? ஏய் ஹிவாயன். அம்மா என்னடி யோசிச்சுட்ருக்க? அது ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. நீ வீணாக போட்டு குழப்பாதம்மா. நான் இங்கே ரொம்ப சந்தோஷமாக சேஃபாக இருக்கேன். அப்போ மற்றதெல்லாம் என்ன மாதிரி? மற்றதுன்னா புரியலம்மா. இல்லடி, ஏதாவது நல்ல செய்தி இருக்கா? மா என்னம்மா கேட்குற? இப்போ தானே கல்யாணம் பண்ணோம். என்னடி இப்போன்ற? 2 மாதம் ஆக போகுது. மா 2 மாதம் தானம்மா, இப்போவே கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்ட? இப்போ கேட்காம வேற எப்போ கேட்குறது? பயன், மாப்பிள்ளைக்கும் உனக்கும் நடக்க வேண்டியதெல்லாம் கரெக்டாக நடக்குதுல்ல? மா இல்லடி, எதுக்கு கேட்குறேன்னா, இந்த காலத்து பசங்கள்லாம் பார்த்து பழகி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலான்னு விட்டுருவாங்க, அதாண்டி கேட்டேன். நீ அந்த மாதிரிலாம் எதுவும் தள்ளி போட்டுறாதடி. நடக்க வேண்டியதெல்லாம் அந்தந்த வயசில் நடந்தால் தான் உண்டு, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நான் எங்கம்மா தள்ளி போட்டேன்? அதான் டெய்லி நைட்டு என்னை போட்டு படுத்தி எடுக்கிறானே, இதில் எங்கன்னு பழகி பார்த்து புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறது. ஏய் என்னடி திடீர்னு அமைதியாயிடுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ சொன்னதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். வயன், நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். மா புரியுதும்மா, நல்லா புரியுது. முதல்ல நீ வா சாப்பிட்லாம், சமையல் முடிஞ்சது அப்படின்ட்டு இந்த கதையை டைவர்ட் பண்ணி உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போகிறீங்க. ஆஃப்டர் ஃபியூ ஹவர்ஸ் நீங்கள் ஜேகே 2 பேரும் வாசலில் நிற்கிறீங்க. உங்கள் ஃபேமிலியை வழி அனுப்பி வைக்க தான். நீங்கள் 3 பேரையும் ஹக் பண்ணி லைட்டாக ஃபீல் பண்ணுறீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஜேகே ஒரு பக்கம் ஸ்மிக் பண்ணிட்டு நிற்கிறான். எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு போகிறாங்க. அப்போது ரேச்சல் இருந்துட்டு, மாமா ஜேகே மாமா பாய், நான் போயிட்டு வரேன், ஐ மிஸ் யூ மாமா. நானும் தான் ரேச்சல், உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அடிக்கடி வீட்டுக்கு வாங்க, இல்லை ஃப்ரீயாக இருந்தால் கால் பண்ணு, நானே வந்து உன்னை கூட்டிகிட்டு வரேன். மிஸ் யூ டூ அப்படின்ட்டு உங்களை பார்த்து நக்கலாக சிரிக்கிறான். உங்களுக்கு செம்ம காண்டாகுது. மா கிளம்புங்கம்மா, எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது, நான் தூங்கணும். சரிடி, சரி நாங்கள் கிளம்புறோம், வாரேச்சல் அப்படின்ட்டு அவளையும் கூட்டிகிட்டு போய் காரில் ஏறுறாங்க. அவங்க போகிறது என்னதான் கவலையாக இருந்தாலும் இப்போ இவளை அனுப்பி வச்சா போதும்னு இருக்கு. ஜேகே கிட்ட இந்த ரேச்சலை ப்ரொடெக்ட் பண்ணுறதே உங்களுக்கு பெரிய வேலையாக இருக்குது. அவங்க 2 பேருக்கும் நல்லா செட் ஆயிடுச்சு. அவளும் மாமான்னு அவனை நல்லா பிடிச்சிருக்கு. அவனும் அவகிட்ட நல்ல மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறான், இந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் எதுவும் பண்ணிடுவேன்னு சொல்லி உங்களை பயப்படுத்தி வச்சுருக்கான். அதனாலே எந்த நேரமும் நீங்கள் வயிற்றில் நெருப்பை கட்டிட்டு சுற்றிட்டு இருக்கீங்க. அவங்க எல்லாம் போனதுக்கப்புறம், மேலவா, எனக்கு வேலை இருக்குது, நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் வர முடியும். நடி திமிரா பேசுகிற? உங்கள் அப்பங்கிட்ட சிரித்து பேசின மாதிரி உங்ககிட்டையும் சிரித்து பேசணும்னு பார்த்துட்ருக்கியா? போதும், எனக்கு சண்டை போடுற மூடு இல்லை, டயர்டாக இருக்குது. ஜேகே உங்கள் கையை பிடிச்சி கிட்ட இழுக்கிறான். என்ன தான் டயர்டாக இருந்தாலும் என் கூட பண்ணி தான் ஆகணும், வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்து சேரு அப்படின்ட்டு அவன் ரூமுக்கு போகிறான். நீங்கள் ஐயோ கடவுளேண்டுட்டு கிச்சனுக்குள்ளே போய் க்ளீனிங் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு, பட் இன்னும் வேலை முடிஞ்ச பாடில்லை. ஒரு மாதிரியா எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு டைனிங் டேபிளையும் க்ளீன் பண்ணிவிட்டு மேலே போகிறீங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது,
இன்னும் ஃப்ரெஷ்ஷப்பே ஆகலை நீங்கள். உள்ள ஜேகே லேப்டாப்பை வச்சு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் ஒன்றும் பேசலை. டவல் எடுத்துட்டு அப்படியே வாஷ்ரூமுக்குள்ளே போகிறீங்க. ஜேகே பார்க்குறான். என்ன இவ இன்னைக்கு நார்மலாக இருக்காளே, இப்படி இருக்க விடக்கூடாது அப்படின்னு வில்லத்தனமாக ஏதோ யோசிக்கிறான். கொஞ்ச நேரத்துலேயே நீங்களும் வாஷெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வாரீங்க. ஜேகே பெட்டில் உட்காந்து ஃபோனை நோண்டிட்டு இருக்கான். நீங்கள் வார போஸ் அப்படியே பார்க்குறான். கல் பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் டவலோடு தான் வாரீங்க. கபட்டில் போய் ட்ரெஸ் எடுத்துட்டு அவன் முன்னாடி தான் சேஞ்ச் பண்ணுறீங்க. ஓ காட், நம்மளே சிவனேன்னு இருந்தாலும் இவ விடுறாளா? இப்படி முன்னாடி வந்து நின்னா எவனுக்கு தாண்டி ஒன்று சும்மா விட மனசு வரும்? ஹே கொலகாரே, என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல இருக்கு. என்ன விஷயம்? உங்களை இப்படி கூப்பிடுறது உங்களுக்கு பிடிக்கல, அது தெரிஞ்சு தான் அவன் கூப்பிடுறான். என்னை அப்படி கூப்பிட வேணாம், நான் ஒன்றும் கொலகாரி இல்லை. என்னது கொலகாரி இல்லையா? அப்போ என் தம்பியை கொண்டது யாரு? நான் ஒன்றும் கொலை பண்ணலை ஜங்கோ, அப்படின்னு கூப்பிட வேணாம், எனக்கு பிடிக்கல. ஏ, நான் அப்படி தாண்டி கூப்பிடுவேன். உன்னை கொலகாரின்னு தான் கூப்பிடுவேன். ஒரு தரம் இல்லை, 100 தரம் கூப்பிடுவேன். கொலகாரி 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 கொலகாரி. இதை கேட்க கேட்க உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. பழைய ஞாபகம் எல்லாம் கண்ணு முன்னாடி வந்து நிற்குது. கூட படிக்கிறவங்க, அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க, தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு எல்லாரும் உங்களை கொலகாரி கொலகாரின்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் அதை கேட்க முடியாமல் நீங்கள் கட்டில் கடியில் போய் ஒளிஞ்சிப்பீங்க. ரொம்ப நேரமாக அங்கேயே தான் இருப்பீங்க. வெளியே வர பயத்தில் வரவே மாட்டீங்க. இப்போ இதெல்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. காதை இறுக்கி க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. ஸ்டாப் இட்! ஜேகே பார்க்குறான். நீங்கள் பெரிய சத்தம் போட்டு கத்தி இருப்பீங்க. அந்த இடத்துலையே அப்படியே உட்காந்து உங்கள் நீல்ஸை டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எதுவுமே பேசல. உங்களுக்கு ஷிவரிங் ஆகுது. ஜேகேக்கு டக்குன்னு மாறி போயிட்டு, வயன், ஏ வயன், நீங்கள் பதிலே பேசலை, அப்படியே இருக்கீங்க. அவன் மெதுவாக எந்திரிச்சு கிட்ட வரான். ஏ வயன், தொடாதீங்க என்ன. நீங்கள் கத்துன கத்துல அவன் விரைச்சி போய் பார்க்குறான். யாரு யாரு கொலைகாரி? நான் கொலைகாரியா? நான் கொலைகாரியா? நான் கொலை பண்ணது நீங்கள் பார்த்தீங்களா? உங்கள் 2 கண்ணால் பார்த்தீங்களா? அப்புறம் என்னன்னு சொல்லுவீங்க நான் கொலைகாரின்னு? நான் யாரை கொன்னேன்? யாரை கொன்னேன்? நான் ஏன் இந்த படத்தை சுமக்கணும்? அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் ஏன் பயந்து சாகணும்? நான் ஏன் ஒழியணும்? நான் யாரை கொலை பண்ணேன்? நான் யாரை கொலை பண்ணேன்? யாரையும் கொலை பண்ணல. நான் யாரையும் கொலை பண்ணலை. நான் யாரையும் கொலை பண்ணலை. நான் யாரையும் கொலை பண்ணலை. ஜேகே பார்க்குறான். நீங்கள் என்றைக்கும் இல்லாமல் இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறீங்க. ஏன்? எதுக்கு? ஐயோ, எனக்கு ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை? என்னை விட்டுருங்க ஜங்குக்கு, என்னால் முடியல. ஐயோ, ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். நான் பண்ண பாவத்துக்கு காலம் பூரா அவங்கக்கிட்ட தண்டனையை ஏற்றுக்கிட்டு வாழலான்னு தான் பார்த்தேன். ஆனால் என்னால் முடியலைங்க. ஒரு 2 மாதமே என்னால் தாக்கு பிடிக்க முடியல. ஐயோ, எவ்வளோதான் நான் தாங்குறது. வெறுத்து போச்சு இந்த வாழ்க்கை. டயர்டாக இருக்கு ஜங்கு. மென்டலி ஃபிசிக்கலி ரொம்ப டயர்டாக இருக்கு. என் கல்யாண வாழ்க்கையை பொய்யாக்குனீங்க, பொறுத்துக்கிட்டேன். என்ன ஒரு வேலைக்காரியாக்கினீங்க, சரி அதையும் பொறுத்துக்கிட்டேன். கோபப்பட்டீங்க, திட்டிங்க, அடிச்சிங்க, பட்னி போட்டீங்க, சித்திரவதை பண்ணீங்க, எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டேன். ஆனா ரியா, ஒரு பொண்ணால மேக்சிமம் தாங்கிக்க முடியாத விஷயம் அவன் புருஷனை இன்னொரு பொண்ணு கூட பார்க்கறது தான். இங்க அவ பிரெக்னண்டாவே இருக்கா. அதையும் பொறுத்துக்கிட்டு
இன்னும் இங்கே தான் ஜங்குக் இருக்க. நான் எதுக்கு இருக்கேன்னு எனக்கே தெரியல ஜங்குக். டெய்லி நைட்டு அவங்க கூட படுக்கணும். எனக்கு அதில் விருப்பம் இருக்கா இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்ல. நான் படுத்தே ஆகணும். எனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. பீரியட்ஸ் டேஸில் கூட விட மாட்டீங்க ஜங்கு. ரொம்ப வைல்டாக நடந்துக்குவீங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா என் பொடியை என்னாலே பார்க்க முடியாமல் இருக்கு. I'm not a sex machine. I'm not Django. எனக்கும் ஃபீலிங் இருக்கு. எனக்கும் வலிக்கும் ஜங்கு. இதெல்லாம் பத்தாதுன்னு என்ன கொலைகாரின்னு சொல்லி மென்டலி டார்ச்சர் பண்றீங்க. அந்த பேரை கேட்டாலே எனக்கு என்னமோ ஆகுது. பிடிக்கல, சுத்தமா பிடிக்கல. கோபம் வருது எனக்கு. கோபமா வருது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியாகிடுறீங்க. பழையபடி அந்த ஸ்டேஜுக்கு ஜேகே அப்படியே அதுலேயே நிற்கிறான். எவ்வளோ நேரம் நீங்கள் அழுதுருப்பீங்க, கோபப்பட்டு கத்திருப்பீங்க. இது எதுக்குமே ஜேகே ஒரு வார்த்தை கூட பேசலை. நோ வேர்ட்ஸ். அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போகிறான். ஜேகே ஹாலில் உட்காந்துட்ருக்கான். ரொம்ப நேரமாக இதிலே தான் இருந்திருக்கான். டைம் 1 AM இருக்கும். அவன் யோசனை எல்லாம் வேற யாரை பற்றி? உங்களை பற்றி தான். அவனுக்கே தெரியுது அவன் பண்ணுறது தப்புன்னு. இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? அவனோட நிலைமை அப்படி. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கால. என்ன பண்ணுறது? கொஞ்ச நாளைக்கு அவள் அம்மா வீட்டில் இருந்துட்டு சொல்லுவோமா? என்னை இப்படிலாம் யோசிக்க வச்சுட்டல நீ. என்னால் என்ன பண்ண முடியும்? இல்லை நீ பொண்ணோட தப்பால எனக்கு எத்தனை பேரோட லைஃப். ஆக்சுவலி நான் இந்த மாதிரியே இல்லடி. நீ தான் அப்படி மாற்றின. உன்னால தான் இந்த மாதிரி ஆன. நான் கால் டைப் தான். அதிகமாக யார்கிட்டையும் பேச மாட்டேன்தான். அதுக்காக நான் கெட்டவன் கிடையாதுடி. யாருக்கும் நான் இந்த மாதிரி பண்ணதும் கிடையாது. ஆனால் இவனோட ஞாபகம் வந்தால் மட்டும் நான் மிருகமாயிடுறேன். என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. உன்னை காயப்படுத்திடுறேன். உலகத்தில் எந்த ஹஸ்பண்டும் தன் ஒய்ஃப் எப்படி பண்ணியிருக்க மாட்டான்ல. ஆனால் எந்த ஒய்ஃபும் தன் ஹஸ்பண்டோட தம்பியே கொண்டிருக்க மாட்டாளே. இரு ஒரு நிமிஷம். நீ எப்போலேருந்து இவ்வளோ ஒய்ஃபை பார்க்க ஸ்டார்ட் பண்ண ஜங்கு? ஐயோ, என் தலையெல்லாம் வெடிக்குதே. அப்போ ஜேகேயோட ஃபோன் ரிங் பண்ணுது. சே, இந்த நேரத்தில் யாராது? இவளா? இவதுக்கு இப்போ கூப்பிடுறா? எதுவும் எமர்ஜென்சியா? ஹலோ ரியா? ஹே ரியா. ஓ பேபி, நான் கூட பேச மாட்டேன். ஏய், என்னாச்சு? ஏன் இந்த டைமில் கூப்பிட்ருக்க? ஓ பேபி, இதான் ரொம்ப பிஸியாக இருக்கியே. இதை விட்டு அவங்ககிட்ட எப்போ பேச முடியும்? ஏய், என்னடி உனக்கு? நடுராத்திரியில் கால் பண்ணி என்னென்னவோ பேசிகிட்டு இருக்க? பேபி, நான் மேலே கோவமாக இருக்கேன். ஏன்? பின்ன என்னடா, நைட்டு என்ன பார்க்க வரேன்னு சொன்ன, ஆளே இல்லை. கால் பண்ணாலும் ஆன்சர் இல்லை. ஐயோ, இது வர மறந்துட்டோமே. இப்போ தான் ஜேகேக்கு ஞாபகம் வருது. மார்னிங் கால் பண்ண டைம், நைட் பார்க்க வரேன்னு சொல்லியிருப்பான். பட் உங்கள் அம்மா அப்பா வந்ததில் அவன் இதை மறந்தே போயிருப்பான். என்ன பேபி, ஒன்றும் பேச மாட்டேங்கிற? ரியா, அது வீட்டுக்கு அம்மா அப்பா வந்திருந்தாங்க. அதான் வர முடியாமல் போயிடுச்சு. இப்போது ஒரு 1 hour முன்னாடி தான் போகிறாங்க. ஏன் பேபி,
உங்கள் அம்மா அப்பாவுக்கு வேறு வேலையே இல்லையா? எப்போ பாரு உன் வீட்டுக்கு தான் வந்துட்டே இருப்பாங்களா? ரியா, சரி சரி கூல், நான் ஒன்றும் சொல்லலை. அப்புறம் ஸ்கேனிங் பற்றி எதுவுமே கேட்கலையே பேபி நீ? ரியா சாரி, நான் வேறு டென்ஷனில் இருந்துட்டேன். ஆமாம் சொல்லு, ஸ்கேனிங் என்னாச்சு? டாக்டர் என்ன சொன்னாங்க? ஆல் குட் பேபி, ஆல் ஆர் நார்மல். உன் பையன் ஹெல்த்தியாக தான் இருக்கான், ஒன்ன மாதிரியே. ஓ ஓகே. ரியா, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சா? வந்துருச்சு பேபி, என்கிட்ட தான் இருக்கு. ஓகே, பார்த்துக்கோ, பத்திரம். சரி பேபி. அப்புறம் உன் வேலைக்காரி என்ன பண்ணிகிட்ருக்கா? அவனுக்கு நல்லா புரியுது அவ உங்களை தான் கேட்குறான்னு. அவ தெரியல, இங்கே தான் எங்கேயாவது இருப்பா. பேபி ரொம்ப கவனமாக இரு பேபி அவகிட்ட. இதை நினச்சி தான் எனக்கு எப்போவுமே டென்ஷன். ஆல்ரெடி உன் தம்பியை கொன்னவ உன்னை கொல்ல பிளான் பண்ண ஒன்று அவ்வளோ நேரம் ஆயிடுது. ஜேகே ஒன்றுமே ரிப்ளை பண்ணலை. அப்புறம் பேபி இன்னொரு விஷயம், அவளை பாவம் பார்த்து மட்டும் சும்மா விட்டுறாத. அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டே இரு. இதுக்கு அவள் டிசர்வ் தான், வெல் டிசர்வ். இன்னைக்கு நீயும் டோட்டல் ஃபேமிலியும் உன் தம்பி இழந்துட்டு நிற்கிறதுக்கு அவ தானே காரணம். எப்படி இருந்த பையன் ஒரே நாளே சாவடிச்சிட்டா. இவளால் எல்லாரோட வாழ்க்கையும் நாசமாக போயிடுச்சு. அவளை சும்மா மட்டும் விட்டுறாத பேபி, இது எப்பயுமே ஞாபகத்தில் வச்சுக்கோ. சரி பேபி, நான் காலை கட் பண்ணுறேன், எனக்கு தூக்கம் வருது. பாய், லவ் யூ அப்படின்னு அவ கோலை வச்சிடுறா. இந்த சைட் ஜேகே இப்போ எப்படி இருப்பான்னு நான் சொல்ல தேவையில்லன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரமாகவும் தப்பு பண்ணுறமோன்னு நினச்சி கொஞ்சம் உங்களை பற்றி யோசிச்சிருப்பான். பட் இப்போ இவ எடுத்து நல்லா ஏற்றி விட்டுட்டா. அவ யூன் பேரை கேட்டாலே அவுட் ஆஃப் த கண்ட்ரோல். ரியா இவ்வளோ பேசினதுக்கு பிறகும் ஜேகே வேற மாதிரி ஆயிட்டான். ஃபோனை டைட்டாக பிடிச்சிட்டு அங்கேருந்து எந்திரிக்கிறான். சரி, சாக போறீங்க நீங்கள். ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு தான் வாரான். டோரை ஓப்பன் பண்ணா ஃபுல் டார்க். நீங்கள் சைட் போஸில் பீஸ்ஃபுல்லாக படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. அவன் வந்த வீச்சுக்கே வா எந்திரி அப்படின்னு உங்கள் மேலே ஓவராகிறான். நீங்கள் திடுக்குறீங்க. நல்லா தூங்கிட்டு இருந்த உங்கள் மேலே யாராவது வந்து இப்படி ஓவரானா இப்படி இருக்கும். ஹே ஏ யாரு யார் இது? என்ன என்ன பண்ணுறீங்க ஜங்கு? ஜங்கு அடுத்த வார்த்தை உங்களை பேச விட்டாதானே அப்படியே லிப்லாக் பண்ணுறான். அங்கே இங்கன்னு பிடிச்சி ப்ரெஸ் பண்ணுறான். ட்ரெஸ் எல்லாம் போட்டு கிழிக்கிறான். இங்கே என்ன நடக்குதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான டைமே உங்களுக்கு தரல. வேகமாக எல்லாம் நடக்குது. ஜங்கு ஜங்கு ப்ளீஸ், இன்னைக்கு வேணாம் ஜங்கு, என்னால் முடியல, ரொம்ப டயர்டாக இருக்கு, தூக்கம் வருது ஜங்கு, ப்ளீஸ் விட்டுருங்க, இன்னைக்கு ஒரு நாளாச்சும் விட்டுருங்க ஜங்கு, அவ்வளோ சொன்னல, ப்ளீஸ் ஜங்கு. நீங்கள் பேசுகிறதேலாம் அவன் காது கொடுத்து கேட்கவே இல்லை. அவன் பிஸி. கொஞ்ச நேரத்திலேயே உங்களுக்கும் புரியுது பேசுகிறது எல்லாமே வேஸ்ட்டுன்னு. அமைதியாகிடுறீங்க. நீங்கள் என்ன செஞ்சாலும் கத்துனாலும் கதறினாலும் கெஞ்சினாலும் நடக்கிறது நடந்து தான் ஆகும். ஐஸை மெதுவாக க்ளோஸ் பண்ணுறீங்க. என்ன வேணால் பண்ணிக்கோன்ற மாதிரி அவன் இன்சர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். டெய்லி பண்ணுறதுனால பெயினாக இருக்கு உங்களுக்கு. அவன் மனுஷன் மாதிரி பண்ணாலும் பரவாயில்ல, ரொம்ப வைல்டாக பிஹேவ் பண்ணுவான். முடியல, உயிர் போகுது. 2 ஐஸில் இருந்தும் டியர்ஸ் வர ஸ்டார்ட் ஆகுது. அவ்வளோ பெயினையும் உள்ள அடக்கி வச்சுட்டு இருக்கீங்க. After 2 hours,
ஜேகே பொத்துனுங்க பக்கத்தில் படுக்கிறான். ஹெவி பிரீத், ஹைலி சாட்டிஸ்ஃபைட். ஒரு ஸ்மைல் பண்ணுறான் பாருங்க. அதை என்னென்னு எடுத்துக்கிறதுன்னு எனக்கே தெரியல. சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லை இல்லத்தனமா? ஓகேடா மிஸ், இந்த எபிசோடு இதோட முடிவடைகிறது. அடுத்த எபிசோட் வரும். நான் சொன்னது ஞாபகத்தில் வச்சுக்கலுங்க. அக்கா ப்ளீஸ்ன்னு கேட்குறதுக்கு பதிலாக அக்கா ஒன் ஷாட்னு கேளுங்க. கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியோ, பாய்.